டிஃபென்ஸ் அகாடமி டெரிட்டோரியல் ஆர்பில ஓபன் ராலி இந்தியா முழுக்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நம்ம ஜோன் 4 சேர்ந்த தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட அனைத்து ஸ்டேட்டுக்கும் பார்த்தா செலக்ஷன் கண்டக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுல நம்ம தமிழ்நாட்டில் எங்க செலக்ஷன் நடக்க போகுது அப்படின்னா நவம்பர் 4ல இருந்து செலக்ஷன் கோயம்புத்தூர்ல பிஆர்எஸ் கிரவுண்ட்ல கண்டக்ட் பண்ணப்பட போறாங்க. ஸோ நீங்க இந்த செலக்ஷன் மட்டும் இல்ல, நீங்க ஹைதராபாத்லயே அட்டென்ட் பண்ணலாம், பெலகாவிலயே அட்டென்ட் பண்ணலாம், கண்ணூர்லயே அட்டென்ட் பண்ணலாம், அடுத்து மகாராஷ்டிரலயே அட்டென்ட் பண்ணலாம். ஸோ இப்ப நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த டெரிட்டோரியல் ஆர்மில இருந்து நான் ஸ்பெஷல் போர்சஸ் போக முடியுமா, அதுக்கு ஓபனிங்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இப்ப அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் தான் நம்ம பார்க்க போறோம். டிஏல வந்து பார்த்தோம்னா டைரக்டா பேராஎஸ்எஃப் வந்து ஆள் எடுக்க போறாங்க. கிட்டத்தட்ட 3 பட்டாலியன் வந்து பார்த்தோம்னா ஆட்களை தேர்வு பண்றாங்க. எந்தெந்த டிஏ பட்டாலியன்னா 106 இன்ஃபான்ட்ரி பட்டாலியன் பேராசூட் ரெஜிமெண்ட் வந்து பார்த்தோம்னா ஆட்களை தேர்வு பண்றாங்க. அடுத்து 150 இன்ஃபான்ட்ரி பட்டாலியன் டிஏ மகாராஷ்டிரா பண்றாங்க. அடுத்து 125 இன்ஃபான்ட்ரி பட்டாலியன் தி காட்ஸ் ரெஜிமெண்ட் அவங்களும் பார்த்தோம்னா ரெக்ரூட் பண்றாங்க. 3 பேர் சேர்ந்து ஒரே இடத்துல ஆட்களை தேர்வு பண்ண போறாங்க. எங்க அப்படின்னா பெலகாவி கர்நாடகால. சோ நீங்க இந்த செலக்ஷனை பெலகாவில இருக்கக்கூடிய ராஷ்டிரிய மிலிட்டரி ஸ்கூல்ல போய் அட்டென்ட் பண்ணணும். சோ ராஷ்டிரிய மிலிட்டரி ஸ்கூல் கிரவுண்ட்ல தான் இந்த செலக்ஷன் நடைபெற போகுது. இந்த செலக்ஷன் என்னையில இருந்து கண்டக்ட் ஆகுது அப்படின்னா சேம் நவம்பர் 4ல இருந்து தான் பார்த்தோம்னா செலக்ஷன் கண்டக்ட் பண்ண போறாங்க. நவம்பர் 4 அன்னைக்கு தெலுங்கானாவுக்கும் குஜராத், கோவா யூனியன் டெரிட்டரியில பாண்டிச்சேரி, தாத்ரா நகர் ஹவேலி, டையூ டாமன், லட்சத்தீவுக்கு நடைபெறுது. ஸோ அடுத்த டேட் 5 நவம்பர் அன்னைக்கு பார்த்தோம்னா ஆந்திராவுக்கு மட்டும் செலக்ஷன் நடக்குது. ஆந்திராவை சேர்ந்தவங்க 5 நவம்பர் அன்னைக்கு அட்டன் பண்ணலாம். அடுத்ததான் மெயின் கோர் நம்ம தமிழ்நாடு, கேரளா பாய்ஸ்க்கு, தமிழ்நாட்டையும் கேரளாவையும் பூர்வீகமாக கொண்டவர்களுக்கு 6 நவம்பர் 2024 அன்னைக்கு காலையில 5 மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெலகாவில ராஷ்டிரிய மிலிட்டரி ஸ்கூல் கிரவுண்ட்ல செலக்ஷன் நடக்க போகுது. ஸோ நீங்க பிரசன்ட் ஆக வேண்டியது 5ஆம் தேதி ஈவினிங் அங்க நீங்க இருக்கணும். ஸோ பார்த்து ரெடி ஆகிட்டு போயிருங்க. கிட்டத்தட்ட வேகன்சிஸ் வந்து பார்த்தா அப்படின்னா ஜிடிக்கு மட்டும் 257 போஸ்டுக்கு ஆள் எடுக்க போறாங்க. அதிகபட்சம் நம்மளோட ஜோன்ல ஜிடில 257 பேர். டைரக்டா நீங்க ரெட் கலர் கேப் வச்சுட்டு பேரா காம்பவுண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த சூஸ் பண்ணுங்க. ஜிடில 257 காலி பணியிடங்கள். அதே டிரேட்ஸ்மேன் கிளர்க்கு சேர்த்து பார்த்தா அப்படின்னா 53 காலி பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு பண்றாங்க. நல்ல ஒரு வேகன்சி. இந்த செலக்ஷனை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கதான் செய்யும். பிசிக்கலும் சரி, உங்களுக்கு ரிட்டர்னும் சரி டிஃபிகல்ட்டி இருக்கதான் செய்யும். ஏன்னா இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு பிசிக்கல் டஃபா இருக்கும், மெடிக்கலும் டஃபா இருக்கும், ரிட்டர்னும் டஃபா தான் இருக்கும். இந்த 3ஐயும் ஈஸியா கடந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல சேரக்கூடிய ஓப்பனிங்ஸ் அதிகமாகவே இருக்கு. இதற்கான பயிற்சி வகுப்புகளும் நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமியோட நடைபெறுது. நீங்க ராணுவத்துக்கு போகணும், யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க. உங்களுக்கு ஒரே முயற்சியில 100% யூனிஃபார்ம் போட வைக்கிறேன். ஸோ இதுல அடுத்தடுத்ததா என்னென்ன டீட்டெயில் அப்படின்றதையும் பார்த்துடலாம். 7 நவம்பர் அன்னைக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்டுக்கு நடைபெறுது. 8 நவம்பர் அன்னைக்கு ராஜஸ்தானுக்கு நடைபெறுது. ஸோ 9 நவம்பர் அன்னைக்கும் பார்த்தோம்னா சேம் ராஜஸ்தானுக்கு தான் கண்டக்ட் பண்றாங்க. அடுத்து 10 நவம்பர் அன்னைக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா கண்டக்ட் பண்றாங்க. அடுத்ததா 11 நவம்பர் அன்னைக்கு மகாராஷ்டிராக்கு செலக்ஷன் நடைபெறுது. 12 நவம்பர் மகாராஷ்டிராக்கு செலக்ஷன் நடைபெறுது. 13 நவம்பர்ல இருந்து 16 நவம்பர் வரைக்கும் டாக்குமெண்ட் செக்கிங், அடுத்த ட்ரேட் டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ இவ்வளவுதான் ஒட்டுமொத்த செலக்ஷன் ப்ராசஸ்க்கான ஷெட்யூல். ஸோ இதுல செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிசிக்கல் தான். பிசிக்கல் 1600 மீட்டர் 5:45 வந்தீங்கன்னா செகண்ட் பேஜ், 5:30 வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ். 18 வயசுல இருந்து 42 வயசு இருக்கக்கூடிய அனைவரும் ட்ரை பண்ணலாம். 10th முடிச்சவங்களும் போகலாம், 8th முடிச்சவங்க மெஸ் கீப்பர், ஹவுஸ் கீப்பர் ட்ரேட தேர்ந்தெடுத்து போகலாம். அடுத்ததான் நீங்க 10th 45% மார்க் கேட்டீங்கன்னா ஜிடி தேர்ந்தெடுத்து போகலாம். ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 160 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். 160 சென்டிமீட்டர் இருக்கிறவங்க நான் சொன்ன பிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கடக்கக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் பேஜ் அடிச்சு 10 ஃப்ளோர்ஸ் போட்டீங்க அப்படின்னா ஈஸியா பிசிக்கல் 100 மார்க்ஸ் ஆன் யுவர் ஹேண்ட். அடுத்த 100 வந்து பார்த்தோம்னா ரிட்டர்ன்ல தான். ஸோ ரிட்டர்ன்ல பிசிக்கல்ல கவலைப்பட வேண்டாம், உங்களை பாஸ் பண்ண வைக்க அக்னி டிஃபென்ஸ் அகாடமி இருக்கு. ஷியோரா வாங்க, 100% பாஸ் பண்ணலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த டிஆர் எக்யூப்மெண்ட்களை அப்டேட் பண்றேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியப்படுத்துங்க. லாஸ்ட் ஒன் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா,
எல்லா வீடியோலையும் நான் எல்லா டீட்டெயிலையும் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணாதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் புரியும். மேக்சிமம் டைட்டிலையும் எண்டு கார்டையும் மட்டும் பார்த்துட்டு இடையில என்ன சொல்லியிருக்கின்றது தெரியாம அகைன் கால் பண்ணி கேட்குறீங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்களை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஷியோரா நீங்க எந்த டயத்துல வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில் இதற்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுது, அந்த ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய்ஹிந்த்.